ஹே கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டாக நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பீகாருக்கு வந்திருப்போம். ஸோ இந்த பீகாரில் நிறைய வீடியோ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருப்போம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரப்போ நான் இந்த ஒரு பில்டிங்கை பார்த்தேன். இது பில்டிங் கிடையாது, இது மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல். இது கிட்டத்தட்ட 2016-15 கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷத்துலேயே இந்த ஒர்க்கை இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறப்போ 2-3 சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு 4-5 பேர் அடுத்த டைமில் அடுத்த நாளில் இறந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பில்டிங் அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் கட்ட முடியலையா, ஏன்னா இங்கே கோஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நிறைய நடக்குது போல். ஸோ அதனால் பில்டிங்கை கட்ட காணோம். அதனால் கவர்மெண்ட்டே இந்த பில்டிங்கை வேண்டாம், இதுக்கப்புறம் இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா இது லைக் குடோர் மாதிரி பகலில் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ வரப்போ அந்த அண்ணா கிட்டே கேட்டேன்னா வாங்க, நாங்கள் வரப்போ அந்த அண்ணா கிட்டே கேட்டேன் நான், எப்படின்னா அதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமான்னு சொல்லல, வேணாம் அப்படின்னாரு. பட் வாங்க, ஜஸ்ட்டு நம்ம பக்கத்தில் தானே வந்திருக்கோம், ஒரு 10 மினிட்ஸ் நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அந்த அண்ணா வந்திருக்கோம். ஸோ லைட்டாக அந்த பில்டிங்கை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் வாங்க. இடத்த பற்றி சொல்லுங்கண்ணா. ஹலோ கைஸ். அச்சா, தமிழில் பேசுங்க. தமிழ் இவர் என்னன்னா தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் பீகாரில் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அண்ணா அண்ணா கிட்டே கேட்பாங்க, சொல்லுங்கண்ணா. ஹலோ கைஸ், இந்த ஹாஸ்பிட்டல் தானே ஒர்க்கு ஃபஸ்ட்டு. இப்போது ஒர்க் இல்லை, இந்த பக்கத்தில் இந்த வீடு இல்லை, நைட்டில் அங்கே வராத பயம் மாதிரி வரும். பயம் மாதிரி. இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் தானே, இப்போது ஒர்க்கு தானே ஸ்டாப் ஆயிடுச்சு. இது தானே ஓகே. இங்கே நிறைய பில்டிங் இருக்குது, பெருசாக தானே ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணுவோம். சரி வாங்க. ஏன்னா நண்பர்களே, அவர் கொஞ்சம் பேச கஷ்டப்படுறாரு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறான்ல. அதனால் இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள். அங்கே பாருங்கள், தெரியுதா? அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அப்புறம் இது ஒரு பில்டிங்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பில்டிங் இருக்குது. நம்ம முடிஞ்சால் நம்ம போய் அப்படியே போய் பார்ப்போம் அங்கே இருக்க பில்டிங்கை. கேட்குறீங்களே, உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு அப்டேட் மாதிரி. இப்படி தான் இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்குது லொக்கேஷனு, தேடி கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுன்றதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஏதோ நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடந்து மொத்தமாகவே இப்படி ஆயிடுச்சு. ஆனால் மொத்தம் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க இங்கே? மொத்தம் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க இங்கே? நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நைட்டில் இந்த மாதிரி சவுண்டுலாம் கேட்குதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆனால் உள்ளே போய் பார்க்கலாமா? எதுவும் டேஞ்சர் இல்லைல்ல? பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இன் பீகார். ஃபஸ்ட் டைம் இன் பீகார். நம்ம கோவை ப்ரோ வெளியே இருக்கார், ஏன்னா கேமரா கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குல்ல. அதனால் இந்த அண்ணா லோக்கல்ன்றதுனால இவர் மட்டும் அமுச்சிட்டு நம்ம போகிறோம். நண்பர்களே, தனியாலாம் வந்தால் ரிஸ்க்கு தான் நண்பர்களே. இந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்களேன், அப்படியே பறந்துச்சு. மேபி இப்போது இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கான இது நிறையவே இருக்கும்னு தோணுது எனக்கு. நல்லா இருக்கீங்களா? ஹிந்தி தானே, ஹிந்தியும் தெரியாது எனக்கு. பூத் எனி பூத்?
ஹேய், என்ன சவுண்டு? கைஸ் ஏதோ சவுண்டு கேட்குது. ஃபஸ்ட்டு அழுத மாதிரி கேட்ச்சு எனக்கு சவுண்டு. ஆக்சுவலாக 2-3 அழுகிற சவுண்டு மட்டும் கேட்டுச்சு எனக்கு. ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. மேபி நைட்டில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கே இருக்குது ரோடு பாருங்கள், எவ்வளோ பஸ்ஸு பாருங்கள். அங்கே பாருங்கள் தெரியல பின்னாடி. அது வரைக்கும் ஃபுல்லாக இதுதான். கீழே போய் பார்ப்போம். கீழே போய் பார்த்துட்டு அப்படி கிளம்புவோம். அசால்ட்டாக போகிறாரு அந்த மனுஷன். நீ போ, நான் வரேன், பார்த்து வரேன். ஐயோ, எவனா ஒருத்தன் பதுங்கிருந்து நம்மளை போட்டால் கூட தெரியாது போலையே. பையா பையா, பரவாயில்ல, பீகாரில் எல்லாம் கன்று வச்சுருப்பாங்களாம். இதுதான் இப்போ பேயை விட எனக்கு தான் பயமாக இருக்குது. அவரால் வெளியே போக சொல்லிட்டோம். அவர் வேறு பையா இல்லை, இங்கே ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்க்கான அறிகுறி கூட இல்லையே. டக்குன்னு பயந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நண்பர்களே, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து அந்த நல்ல விஷயத்துக்கான ஒரு அடிப்படையே இல்லாமல் போயிடுதுல்ல. நம்ம ஊர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, கஷ்டம். இவங்க கவர்மெண்ட் வந்து ஏதாவது பூஜை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எதாவது எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். லைக் தட் பெகுன் காத்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெகுன் காத்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி தான். அதுக்கு அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம். பாம்பு எல்லாம் இருக்க போகுது. ஐயோ ஐயோ, இருட்டாகுது. ஆனால் பாம்பு இருக்கும் கன்ஃபார்ம். சரி நம்ம போகலாம்.
இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான். நைட்டில் நம்மளுக்கு பார்த்தோன்னு வச்சிங்க பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு அவள் தான் நண்பர்களே. அவள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்டோரி வந்து சிம்பிள் தான். கவர்மெண்ட் மக்களுக்காக இந்த லேண்டை ஒதுக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட பார்த்துருக்காங்க. அப்படி கட்டுறப்போ ஒரு 5 பேர் அடுத்தடுத்து மர்மமான முறையில் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட்டு சில சந்தர்ப்பம் கவர்மெண்ட்னால ஒர்க்கை வந்து கண்டினியூவே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த இடத்த கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே இருக்க லோக்கல் மக்கள் வந்து இங்கே வந்து சும்மா பகலில் வந்து மாடு கட்டுறது அந்த மாதிரிலாம் கட்டு போகிறாங்க போல். நைட்டில் 6 மணிக்கு மேலே யாரும் இங்கே வரமாட்டாங்களாம். அப்படிப்பட்ட இந்த இடத்த வந்து பார்த்துருக்கோம். ரெண்டாவது நைட்டில் வந்து இங்கே எடுக்க முடியுமான்னு தெரில, என் ரிஸ்க்கு. அதனால் நைட்டில் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நான் வந்து வேலை நான் வந்து இதை பார்த்தேன். உங்களுக்கு பார்த்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து காட்டணும்னு நினச்சேன். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து லொக்கேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஃபைன் பண்ணுவோம். அங்கே இருக்க மக்கள் லோக்கல் சப்போர்ட்டோடு போயிட்டு எப்படி அங்கே இருக்குது, எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து எடுப்போம். எடுத்தோம் கவுட்டோன்றதுலாம் சான்ஸே கிடையாது. நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒர்க் பண்ணணும். அங்கே போகணும், அந்த லொக்கேஷன் பார்க்கணும், அங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்கணும், சில இடத்துலாம் போலீஸ் பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த இடத்துல கூட நாங்கள் போகிறப்போ உள்ள பார்த்திங்கன்னா ஏதாவது லோக்கல் பீப்புள்ஸு அதை எப்படி சொல்கிறது, இந்த திருடங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு தான் எடுக்க முடியும். எடுத்தவங்க கவுத்தோன்னு போனோன்னா கண்டிப்பாக வந்து ஆபத்து. ஏன்னா வீடியோ பார்க்குறோம் உங்களுக்கு தோணும், என்னடா டெய்லியும் வீடியோ வர மாட்டேங்குது, உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை, போர் அடிக்குது. அது எல்லாமே கரெக்ட் தான். பட் வந்து எங்கள் நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாரத்துக்கு 2 வீடியோ கொடுக்குறதே உங்களுக்கு வந்து பெரிய விஷயம், கஷ்டம். ஏன்னா நம்மளது நார்மல் கண்டென்ட் கிடையாது. இப்போ நார்மல் கண்டென்ட்னால் உட்காந்த இடத்துல டக்குன்னு பேசிகிட்டு நம்ம போட்டு போயிடலாம். நம்ம இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ நிறைய ரிஸ்க் இருக்குது. அதனால் உங்களுக்கு வீக்லி ஒரு வீடியோ வந்தாலுமே ஒர்த்தாக வரும். ஸோ அதுதான் நான் வந்து சொல்லிக்கிறேன். அதனால் வீடியோ லேட்டாக வருது அப்படின்றனால கோச்சிக்காதீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுக்கும் தமிழ்நாடு தாண்டி உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. பட் அதுக்கு வந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எப்பயுமே எங்களுக்கு தேவை. அது ஏதோ ஒன்று கிடச்சா தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஓட்டிகிட்டே இருக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஸோ உங்களால் முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பீகாரில் நிறைய இடங்கள் இருக்குது, அதை வந்து யாரும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் கோவை டோஸும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களோட தயவால் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். See you, Tata, love you.